பொறுத்தவரை இது போன்ற கூட்டத்திற்கு மாற்று கட்சி அப்படின்னு கூட பார்க்காம அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழகத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கரூரில் அனுமதி இல்லாமல் நடத்தினாராமா? எனக்கு தெரியவில்லை. கரூரில் அனுமதி வழங்கித்தானே நடத்தினார். காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் அங்கே நின்று பாதுகாப்பு வழங்கினார் அல்லவா? ஆனால் தன்னுடைய பேச்சை கேட்க வந்த 12 மணிக்கு அங்கே பேசுவதாக சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை கேட்க வந்த மக்கள் 8 மணியில் இருந்து கூடுகிறார்கள். அவருடைய ரசிகர்கள் 12 மணிக்கு வராமல் 7:30 மணி வரை அவர்களை அந்த உச்சி வெயிலிலே குடிக்க தண்ணீரின்றி உணவின்றி காத்திருக்க செய்து அவர்களிலே பலர் மயக்கமடைந்து மரணிக்க செய்ததற்கு காரணம் விஜய் ஏன் அந்த 7:30 மணி நேரம் காலதாமதமாக வந்தார் என்பதற்கு இதுவரை எந்த காரணமும் சொல்லவில்லை. இவர் தன்னை எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டால் அந்த பைத்தியகாரத்தனத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. மத்திய அரசு புதுச்சேரிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டு அது நிறைய பேர் கேட்டாங்க. இப்பதான் அவருக்கு புதுச்சேரிக்கு போகும்போது தான் அது தெரியுது. அவருக்கு பல விஷயங்கள் அவருக்கு அதை எங்கேயும் எழுதி தர்றது. ஏன்னா சினிமாவில் எழுதி கொடுத்த வசனத்தை பேசியே பழக்கப்பட்டவர் அல்லவா. புதுச்சேரிக்கு போகும்பொழுது புதுச்சேரி தொடர்பாக இதை எழுதி கொடுத்திருப்பார்கள் என்று கருதுகிறேன்.